ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பேச்சு சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோடில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோடில் வந்து முத்து அப்புறம் மீனா வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் முத்து போன எபிசோடில் குடிச்சிட்டு வந்தார் இல்லையா, போலீஸ்காரன் அவரை கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி பேசினதுனால அவர் குடிச்சிட்டு வந்திருக்கார் இல்லையா, அதனால் மீனா கோச்சிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி அப்புறம் ஸ்ருதியும் ரவியும் வராங்க. வந்துட்டு உட்காந்தோடனே என்னாச்சு அண்ணி அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அண்ணன் நேற்று வந்துட்டு 2 ஆளாக வந்தார் அப்படின்ற மாதிரி, உங்கள் அண்ணனாவே நேற்று வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தம்பியாவா வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க ரவி. அப்புறம் இவங்க மீனா சொல்கிறாங்க ஸ்ருதி கிட்ட, என் என் புருஷனுக்கு ஏற்ற தம்பின்ற மாதிரியும் இவர் ரவி நல்லா பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதா நீ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு, முத்துவாக வராமல் 2 ஆளாக வந்தான் குடிச்சிட்டு, புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா நீ குடிக்கிற, அவங்களுக்கு தான் பிடிக்கலல்ல, ஏன் இந்த மாதிரி குடிச்சிட்டு இது பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த போலீஸ்காரன் வந்துட்டு இந்த மாதிரி என்னை இது பண்ணான், அதனால தான் நான் குடிச்சிட்டு அந்த டென்ஷனில் குடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு நீங்கள் செஞ்சது தப்பு தானே, எதுக்கு குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு இது பண்ணோடனே, இப்போவும் அவள் அந்த போலீஸ்காரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறா பாரு ரவி அப்படின்ற மாதிரி 2 பேரும் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதியும் வந்துட்டு மீனாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, குடிச்சிட்டு இது பண்ணக்கூடாது, நீங்கள் உங்களுடைய நல்லதுக்கு தானே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ மீனாக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறா இவ ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ரவிக்கிட்ட சொல்லிட்டு, மீனாக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போது சீதா வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருண்கிட்ட வந்து போய் கடன் கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் ஃபினான்ஷியர் இல்லை யாராச்சும் வட்டிக்கு கொடுக்குறவங்க தெரியுமா, என் அக்காவுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் இருக்குது, அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்சம் இது பண்ணணும், என்கிட்ட இருந்த ஒரு சேவிங்ஸில் இருந்து ஒரு நான் கொடுத்துட்டேன் ஒரு அமௌண்ட்டு 1 லேக் கிட்ட கொடுத்துட்டேன், இன்னொரு 1 லேக் தேவைப்படுதுங்க, யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அருண் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் போலீஸாக இருக்கிறதுனால நான் யார்கிட்டேயும் போய்ட்டு கடனை வட்டிக்கெலாம் வாங்க மாட்டேன், அப்புறம் அது ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆகி என் வேலைக்கு இதுவாச்சுன்னா இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கும்போது 1 லேக் கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, சரி என்கிட்ட இருக்குது நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதா கிட்ட அந்த அருண் சொல்கிறாரு. அதுக்கு உடனே சீதா வந்து, ஐயோ வேண்டாம் எனக்கு, நான் ஃபினான்ஷியர் யாராச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன், இப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா எனக்கு நான் உங்ககிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. இதில் என்ன இருக்குது, நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் தானே, நான் கொடுக்குறேன் உனக்கு பொறுமையாக கிடச்சதுக்கு, இந்த ஆர்டர்லாம் வாங்கி காசு கொடுத்துட்டதுக்கப்புறம் என்கிட்ட கொடு, நம்மலாம் ஒரே ஃபேமிலி தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக மீனா இவங்களாம் பேசிகிட்டு இருக்கிற போது கரெக்டாக சீதா கிட்டேருந்து ஃபோன் வருது. உடனே சீதா வந்துட்டு இந்த மாதிரி அக்கா என் ஹாஸ்பிட்டல் கிட்ட வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ வாக்கா அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. அப்போது 2 பசங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ருதி கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. உடனே வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இவங்கள டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே என்ன ஸ்பெஷலு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாமே இங்கே நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கண் ரொம்ப அழகாக இருக்குது, இல்லைங்க மீனுடைய கண் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஆர்டரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் டபுள் மீனிங்கில் பேசுனதுனால அவங்களுக்கு ஸ்ருதிக்கு கோவம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சூப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் மிளகாத்தூள் கலந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த
அந்த டீஸ் பண்ணவங்க 2 பேரும் அத குடிச்சுட்டு எரியுது எரியுதுன்னு கத்துறாங்க. அப்புறம் தண்ணி குடிக்கிறாங்க. உடனே வந்துட்டு "நீ வந்துட்டு எங்கள இது பாக்க காரத்துல காரமா போட்டு எங்கள கொல்ல பார்க்குறியா?" அப்படின்ற மாரி அவங்க 2 பேரும் கத்துறாங்க. "நீங்க பண்ணதுக்கு வந்துட்டு இது கரெக்ட்டானது தான்" அப்படின்னு இது பண்ணும்போது, அந்த இவங்க நீத்துவும், ரவியும் வராங்க. இந்த மாரி ஒரு கஸ்டமர் கிட்ட வந்துட்டு இந்த மாரி பண்றாங்க. இவங்க பண்ணது என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன வந்துட்டு டீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி நீத்துக்கிட்டயும், ரவிக்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே வந்துட்டு ரவியுமே வந்துட்டு, "நீ ஏன் இப்படிலாம் பண்ற? ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா நீங்க நீத்துக்கிட்டயும் என்கிட்ட சொல்லியிருக்கணும். நீ ஏன் இந்த மாரி மொளகாத்தூள் போட்ட?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீத்துவும் வந்துட்டு அந்த 2 பேருக்கு தான் இது பண்ற மாரி, கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ற மாரி தான் பேசுறாங்க. இந்த மாரி அ "எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க இந்த மாரி பிஹேவ் பண்ணது தப்பு. நீங்க என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். இப்படியே இருந்துச்சுன்னா ஹோட்டலுடைய நேம் என்ன ஆகும்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு, "நான் பண்ணது கரெக்ட்டு தான்" அப்படின்னு அவங்க கிட்ட ஆர்க்யூ பண்றாங்க. இந்த மாரி "உங்களுக்கு நான் பண்ணது தப்பு அப்படின்னா, என்ன வந்துட்டு வேலைய விட்டு கூட தூக்கிக்கோங்க. நான் என்ன என்ன இது பண்ணாங்க, நான் அவங்களுக்கு டீஸ் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு இதுதான் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த இது பார்ட் அப்படியே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, மனோஜும், ரோகிணியும் ரூம்ல இருக்காங்க. அப்போ மனோஜ்க்கு வந்துட்டு நைட்ல படுத்துட்டு இருக்கும்போது, ஒரு மாரி டெம்பரேச்சர் அதிகமாகி ஃபீவர் வர மாரி ஃபீவர்ல இருக்காரு போல. ஒரு மாரி உடம்பு முடியாம அவரு இது பண்றாங்க. உடனே ரோகிணி கீழேருந்து படுத்துட்டு இருந்தவங்க எழுந்து, "என்னாச்சு மனோஜ்?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "என்னால முடியல" அப்படின்ற மாரி இதுவாகுது. அப்புறம் தொட்டு பார்க்கும்போது ஃபீவர் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு அப்படின்னோனே, அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி அவங்களுக்கு நெத்தியில அந்த ஹா வார்ம் வாட்டர் தட் இஸ் இந்த கோல்டு வாட்டர் கர்ச்சீஃப்ல வச்சு ஒத்தடம் குடுக்குறது, அந்த மாரி அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் வந்துட்டு அப்படியே படுத்துட்ருக்கிறாரு. ரோகிணி அவங்கள பார்த்துட்ருக்குறாங்க. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கான எபிசோட்ல என்ன காட்டுறாங்கன்னா, விஜயா வந்துட்டு விஜயாவும் மனோஜும் பேசிக்கிறாங்க. "எனக்கு ஃபீவர் வந்துருச்சுமா. ஒரு வேளை நான் ரோகிணி கிட்ட பேசாம இருக்கிறதுனால எனக்கு ஃபீவர் வந்துருச்சு போல" அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. "உனக்கு ஃபீவருன்றதுனால தான் நான் விட்டு வைக்கிறேன். இல்லைன்னா உன்னை அப்படியே குத்திருவேன்" அப்படின்ற மாரி விஜயா இது பண்றாங்க. அதோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.